வணக்கம் அன்பு மாணவ வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான ஒரு கணக்கு. என்ன கொடுத்துருக்கான் பாப்போமா? A particle starts with an initial velocity of 10 meter per second along x direction and accelerates uniformly at the rate of 2 meter per second square. The time taken by the particle to reach velocity of 60 meter per second கேட்டிருக்காங்க. சரியா? நமக்கு தெரியும் final velocity v is equal to initial velocity. Final velocity v is equal to initial velocity u plus acceleration multiplied by time. இந்த equation நமக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா 60, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10. ஓகே, ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம்? v மைனஸ் யூ ஈக்குவல் டு 18 எழுதலாம். இதில் வந்து ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதில் வந்து t இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூ டிவைட் பை ஏன்னு எழுதலாம். அப்புறம் டேரெக்டாக என்ன செய்யலாம்? வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 60 மைனஸ் 10 டிவைட் பை 2 50/2. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 25 seconds கிடைக்கும். சரிங்களா? டைம் டேக்கன் பை த பார்ட்டிகல் டு ரீச் த வெலாசிட்டி 60 மீட்டர் பர் செகண்ட் இஸ் 25 seconds அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப எளிதான கணக்கு தான். கொஞ்சம் என்ன ஈக்குவேஷன் பயன்படுத்தணும் நமக்கு தெரியணும். அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், t is equal to v minus u by a எப்படி கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும். அவ்வளோதான். இதில் பெரிய அளவுக்கு மூளை கசக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை.